சிவ அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் திருக்கடம்பனூர் அருள்மிகு உத்தமர் கோயில் பற்றி காணப்போகிறோம். மும்மூர்த்திகளும் முப்பெருந்தேவியருடன் தம்பதி சமேதராக தனித்தனி சன்னதிகளில் குடிகொண்டருளும் ஆலயம் இந்தியாவில் இது ஒன்றே ஆகும். உலகில் வேறெந்த இடங்களிலும் இல்லாத சிறப்பாக படைப்புக் கடவுள் பிரம்மாவே குருபகவான் ஸ்தானத்தில் அமர்ந்து அருகில் சரஸ்வதி தேவியை தன்னுடன் கொண்டு அருள் வழங்கி வருகிறார். திருமால் கதம்பமர உருவில் காட்சியளிக்கிறார். பெருமாளை பிரம்மா அபிஷேகம் செய்த கமண்டல தீர்த்தமானது ஒரு குளமாக தேங்கியது. இக்குளம் கதம்ப புஷ்கரணி என்ற பெயரில் உள்ளது. நாம் எல்லோரும் சரஸ்வதி தேவியை வீணையில்தான் பார்த்திருப்போம். ஆனால் இந்த சன்னதியில் பிரம்மாவின் இடப்புறம் தனி சன்னதியில் சரஸ்வதி தேவியார் வீணைக்கு பதிலாக ஏட்டு சுவடியை ஒரு கரத்திலும் ஜெபமாலையை ஒரு கரத்திலும் ஏந்தி ஞான சரஸ்வதியாக காட்சியளிக்கிறாள். காக்கும் கடவுளாகிய விஷ்ணு புருஷோத்தமர் என்ற திருநாமத்துடன் காட்சியளிக்கிறார். சிவபெருமான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க அன்னமிட்ட தாயார் பூரணவல்லி தாயார் இங்கு காட்சியளிக்கிறார். இந்த பூரணவல்லி தாயாரை மனமுருகி வழிபடுவோர் இல்லத்தில் பசி பட்டினி பஞ்சம் நீங்கும். ரிஷிகளையும் ரிஷி பத்தினிகளையும் நெறிப்படுத்தி மெய்ஞானம் உண்டாக சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்தில் அவதரித்து உள்ள தலமும் இத்தலமே ஆகும். சிவபெருமான் சன்னதியின் வெளிப்புறம் அன்னை பராசக்தி சௌந்தரிய பார்வதி என்ற நாமத்துடன் தோன்றியுள்ளார். வடக்கு திசையில் ராமபிரானின் தந்தையாகிய தசரத மகாராஜா வழிபட்ட தசரதலிங்கம் அமைந்துள்ளது. புத்திரபாக்கியம் வேண்டுவோர் இந்த தசரதலிங்கத்தை 48 நாட்கள் விரதமிருந்து வழிபட்டு வந்தால் நிச்சயமாக பாக்கியம் கிடைக்கும். இது கண்கூடான உண்மையாகும். இத்தகைய திருத்தலத்தை நாமும் வாழ்வில் கண்டு தரிசிப்போம். திருச்சிற்றம்பலம்.